இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா பரோட்டா தொட்டுக்க உருளைக்கிழங்கு குருமா. இது சிஸ்டர் எனக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. பார்க்கலாம் வீடியோக்குள்ள வாங்க. இந்த குருமாவுக்கு தேவையான பொருட்கள் 2 வெங்காயம், கொஞ்சம் கேரட், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பீன்ஸ், ஒரு தக்காளி, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வானல் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றியாச்சு. கடுகு எடுத்து போட்டாச்சு. வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஆட் பண்ணணும். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு அடுத்தது கருவேப்பிலை, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் தக்காளி சிம்ல வச்சுக்கணும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும், பார்த்து பண்ணுங்க. கூட 2 ஸ்பூன் உப்பை ஆட் பண்ணிக்கணும். நல்லா பண்ணிட்டோம். அடுத்தது உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் நல்லா. இப்போ அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் நல்லா கொட்டிட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ அரை டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிக்கணும். ஊற்றியாச்சு தண்ணி. நல்லா பண்ணிட்டு இருக்கு. அப்புறமா இப்போ அது கூட மசாலா ஆட் பண்ணணும். தேங்காய், பட்டை, அப்புறம் கிராம்பு, அவ்வளோதான். இப்போ அரைக்கணும் நல்லா நைஸாக. நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணுற பேஸ்ட்டும் நல்லா நைஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு இதில் எடுத்து போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இதை ஊற்றலாம். லாஸ்ட்ல கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அப்பதான் கமகமன்னு வரும். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா போட்டாச்சு கொத்தமல்லியை. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா பாருங்க. ஓகே, இன்னும் மூடி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.